இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய பவானி ஆறு. சோலைக்காடுகள் உருவாகி இந்த பவானி ஆறு நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து தாய்ப்பால் மாதிரி வருது பாருங்கள், எவ்வளோ சிறப்பாக. அது நொங்கும் நுரையுமா கடலை தேடி ஓடி வருது, தன்னுடைய அம்மாவான கடலை பார்க்குறக்கு ஓடி வருது. இது வரைக்கும் இது தாய்ப்பால் தான், சோலைக்காடுகள் உருவாக்கின்ற அந்த பால். கீழே நம்ம இடத்துக்கு வந்ததையும் மனிதர்களை சந்தித்ததையும் முதல் வேளை நம்ம இதை அசுத்தப்படுத்திடுறோம். இது கடலுக்கு கொண்டு போய் சேரும்போது இதை ஒரு கொடூரமான ஒரு சூழலில் உருவாக்கி வச்சிடும், அசுத்தமாக்கிட்டு நாம எச்சில் துப்புவோம் இந்த தண்ணி சரியில்லைன்னு. இந்த தண்ணியை வேடிக்கை பார்க்குறதுக்கு போனால் கூட கக்கத்தில் தண்ணீர் பாட்டில் வச்சுட்டு வேடிக்கை பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு கொண்டு வந்துவிட்டோம். ஆனால் இது உருவாகிற இடம், இது உண்மையில் இது ஒரு தூய்மையான நதி, தூய்மையான ஆறு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தாய்ப்பாலுக்கு நிகரான இந்த பவானி நதி மீண்டும் அதே நிலைக்கு வரணும். அதுக்கு உண்டான வேலையை நம்ம செய்யணும். வாழிய பல்லாண்டு, வாழிய பல நூறு ஆண்டு, பல ஆயிரம் ஆண்டு பவானி நதியே.